இந்த வீடியோ பார்க்குற பல பேரில் ஏன் நான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமேட்டு தான் வந்து பல பேர் வந்து பிறந்திருக்கமே. அவருடைய காலத்தில் வாழாமல், அவருடைய ஆட்சியில் வாழாமல், அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆனப்போ போய் தேட்டரில் பார்க்காத பல பேர் தான் இந்த ஜென்ரேஷனில் வந்து நம்ம பல பேர் பிறந்திருக்கோமே. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி வர ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவரை பற்றி தவறாக ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு ஒரு செகண்டை நம்ம யோசிக்கிறோமே. ஏன் ஒரு மனுஷன் வாழ்கிற காலத்தில், ஒரு படம் ரிலீஸ் ஆகிற காலத்தில், அவர் வந்து அவருடைய பேச்சுக்களை வந்து நம்ம கேட்டுட்ருக்கிற காலத்தில் அவரை பற்றி வந்து நம்ம வந்து தவறாக பேசாமல் இருக்கோம் அப்படின்னா, அவரை வந்து வாழ்க்கையில் மீட் பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்தில் அவருடைய அத்தனை விஷயங்களையும் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, அவரை பற்றி தப்பாக பேசாமல் இருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு வாஸ்தவமான ஒரு விஷயம் இருக்குது. ஏன் ஒரு மனிதன் இறந்து போன பிறகும் கூட இத்தனை நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளால் அவரை மீட் பண்ணாத ஒரு காலத்தில் கூட ஏன் நம்மளால் வந்து அவரை பற்றி தவறாக ஒரு வார்த்தை பேச முடியல அப்படின்னா, அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கார் அப்படின்னா, வெறும் எம்ஜிஆர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3 எழுத்து வார்த்தை அல்ல, அது அந்த காலத்தில் இந்த மக்களுடைய 3 எழுத்து உயிர். நான் வந்து முதலே சொல்லிடுறேன், எனக்கு எம்ஜிஆர் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றிலாம் எதுவுமே பெருசாலாம் தெரியாது. சின்ன சின்ன சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்ட விஷயங்களில் என்னை இன்ஸ்பயர் பண்ண விஷயங்கள் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். எனக்கு பெரிய அரசியல் பேக்ரவுண்டோ எனக்கு எந்த விஷயமும் எனக்கு அந்தளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக தெரியாது. சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு அவரை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய பல விஷயங்களில் அதுவும் ஒரு விஷயம். முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, யாராக இருந்தாலும் இவ்வளோ பெரிய இடத்த வந்து வாழ்க்கையில் அடையிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. கிரிட்டிசைஸே பண்ண முடியாத ஒரு மனுஷன் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அரசியலில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது, ஒரு ஆக்டராக கிரிட்டிசைஸ் பண்ணுறதுன்னு விஷயம் கிடையாது. ஒரு தனி மனுஷன் ஒருத்தன் வாழ்கிறான்னா அவனை எந்த விதத்துலையுமே அவனை இதை சொல்லி அதை சொல்லின்னு கிரிட்டிசைஸே பண்ண முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமான விஷயமே இல்லை. அதை அவர் வாழ்ந்து காட்டியிருக்கார். ஏன்னா நம்மளாம் மீட் பண்ணாத ஒரு ஜென்ரேஷனில் பிறந்தால் கூட அவரை கிண்டல் பண்ண முடியாது, அவரை பற்றி தவறாக ஒரு வார்த்தை பேச முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்திருக்கார். ஒரு மெமே கிரியேட் பண்ணுறதில்ல இது வரைக்கும். எம்ஜிஆரை பற்றி தவறாக ஒரு மெமே கிரியேட் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவரை வந்து யூஸ் பண்ணி தவறான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை கிண்டல் பண்ண கூட எம்ஜிஆர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மெமே கிரியேட் பண்ண கூட நம்ம யோசிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பளுக்கு இல்லாத மனிதனாக வாழ்ந்துட்டு இருக்கவர் வந்து எம்ஜிஆர் அவர். வெறும் மக்களுக்காக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் அரசியலில் வந்து இதெல்லாம் பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. தன்னோட வாழ்க்கையில் சம்பாதிச்ச விஷயங்களாக இருக்கட்டும், தன்னோட வாழ்க்கையில் அவர் கிடைச்ச பேராக இருக்கட்டும், அத்தனை விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கே உரித்தாக்கிட்டு போனவர் தான் எம்ஜிஆர் அவர். சும்மா வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து முதல்ல ஒரு கட்சி ஆரம்பித்த உடனே உள்ளே என்ட்ரு ஆன உடனே 148 தொகுதியில் வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. முதல் தேர்தலே உலகத்திலேயே முதல்ல ஒரு ஆக்டர் வந்து பாலிடிக்ஸில் வந்து இவ்வளோ பெரிய சாதனை பண்ணுறாங்க உலகத்திலேயே. சரி, அந்த பாலிடிக்ஸில் அவர் அவ்வளோ பெரிய சாதனை பண்ணார்ல, அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. முதல்ல வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிரச்சாரம் பண்ண போகிறாரு. அப்போ வந்து தன் மக்களிடம் பேச போகிறாரு. அப்போ சொன்ன வார்த்தைகள் வந்து நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு அந்த வார்த்தை. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்ல ஆசைப்பட்றேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறாராம், எனக்கு நாணயத்தோட பேச தெரியாது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நாணயத்தோட பேச தெரியாது, ஆனால் நாணயமாக பேச தெரியும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுக்குமொழியெலாம் வச்சு பயங்கரமாலாம் எனக்கு பேச தெரியாது, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும், மனசில் பட்டதை நான் வெளிப்படையாக பேசுவேங்கிற விஷயம் உங்களுக்கே தெரியும். எனக்கு வந்து உங்கள் படத்தில் நடித்து மட்டும் தான் எனக்கு வந்து பழக்கம் இருக்குது, ஆனால் நேரில் நடித்த பழக்கம் கிடையாது அப்படின்னாரு. ஆனால் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சாராம், எனக்கு நாட்டில் நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் எனக்கு அப்படிலாம் சொல்ல தெரியாது, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும், ஏழையோட ஒருவேளை சாப்பாட்டுக்கு உண்டான வலியை வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன்னா அந்த சாப்பாடு கூட கிடைக்காம ஒரு காலத்தில் நானும் கஷ்டப்பட்டிருக்கேன், அந்த வலி எனக்கு தெரியும், அந்த வலி உங்களுக்கு தெரியாமல் வச்சுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து மேடையில் அவர் சொல்கிறாரு. அந்த வார்த்தை தான் அவர் வந்து சிஎம் லெவலுக்கு வந்து உயர்த்துச்சு. எத்தனையோ வாக்குறுதிகள் எத்தனையோ பேர் சொன்னால் கூட எம்ஜிஆர் அவர்கள் இருந்த வரைக்கும் யாருமே அவர் டச்சு கூட பண்ண முடியல அவரோட ஆட்சியில். எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து தவறுகளே நடக்கலையா, அந்தளவுக்கு ஒரு பயங்கரமாக ஆட்சி பண்ணாரா அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, எம்ஜிஆர் ஆட்சியில் அவருக்கு பார்வைக்கு படாமல் தவறுகள் நடந்திருக்குமே தவிர அவருடைய பார்வைக்கு பட்ட தவறுகள் தட்டி கேட்கப்பட்டிருக்கு, அவருடைய பார்வையை மீறிய தவறுகள் நடக்கவே இல்லை. முன்னாடி ஒரு விஷயம் நடந்ததான், எம்ஜிஆரோட வாழ்க்கையில் வந்து அவர் அரசியல்வாதியாக இருந்துட்டு எம்எல்ஏவாக இருக்கார், எம்எல்ஏவாக வந்து டிஎம்கேல இருக்கார். அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சான். ஒரு 2 வருடம் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அரசியல் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியலங்கிறப்போ யோசிச்சுட்டு இருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் கட்சி விட்டு தூக்குன விஷயம் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேல இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் பண்ண போகிறாங்களாம். அந்த டைமில் யாருமே உள்ளவே விடலையாம், பிரச்சாரம் பண்ண வரவங்க யாருமே உள்ளே விடலையாம். அப்போ வந்து ஒரே வார்த்தை சொன்னாங்களாம், நீங்கள் உள்ளே வர ஒவ்வொரு வண்டியிலையுமே எம்ஜிஆர் வாழ்கன்னு எழுதுனா மட்டும்தான், ஒவ்வொரு போஸ்டர்லையுமே எம்ஜிஆர் வாழ்கன்னு சொல்லி எழுதுனா மட்டும்தான் எங்கள் ஊருக்குள்ளேயே உங்களை அனுமதிப்போம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். இது வந்து கருணாநிதி அவர்களே ஒரு ஊரில் வந்து போய் பிரச்சாரம் பண்ணும் பொழுது அவருடைய வாகனத்திலே வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வாழ்கன்னு எழுதுகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த காலத்தில் ஏற்படுத்தியிருந்தது அவருக்கு அப்போ தான் புரிஞ்சுதான். அப்போ தான் அந்த மீட்டிங் போட்டு எம்ஜிஆர் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறாரு, மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஜெயிக்கிறாரு, சிஎம் ஆகிறாரு. ஒரு மனுஷன் மேலே எப்படிங்க இவ்வளோ பெரிய பாசம் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்துடுமா? சும்மா வெறும் வந்து படத்தில் நடிக்கிறனால மட்டும் வந்துடுமா? படத்தில் நடிக்கலைங்க,
எம்ஜிஆர் படத்தில் வந்து நடித்து மக்களை சந்தோஷப்படுத்தலை, எப்படி வாழணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்காரு. தன்னோட படத்தில் எப்பயுமே அவர் வந்து தவறான ஒரு வில்லனாகவே நடித்தா கூட அந்த வில்லனுக்குன்னு ஒரு பர்டிகுலர் கொள்கையை வச்சுருப்பார். நினைத்ததை முடிப்புன்னு ஒரு படம் இருக்கும். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வந்து ஹீரோவாகவும் இருப்பார், வில்லனாகவும் இருப்பார். அதில் வில்லன் கேரக்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் முன்னாடி சிகரெட் குடிக்கிறப்ப தட்டி விடுவார். அது ஸ்க்ரீன் பிளேக்கு தேவைங்கிறனால வச்சிருப்பாரு. ஆனால் சிகரெட் குடிக்கிறத தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஆட் பண்ணியிருப்பார். கரு பழனியப்பன் கூட ஒரு பக்கமாக ஒரு பேட்டியில் சொல்லி திருடனா ஒரு படத்தில் எம்ஜிஆர் நடித்தா கூட அந்த படத்துக்கு திருடாதுன்னு பேர் வைப்பார். குடிக்கிற மாதிரி ஒரு படத்தில் கூட பார்த்திங்கன்னா படத்தில் அவர் நடித்ததே கிடையாது. அப்படியே நடித்தா கூட படத்துலேயே குடிக்கிற மாதிரி நடிக்கிற மாதிரி தான் நடிப்பார். போதையில் இருக்கிற மாதிரி நடித்தா கூட போதையில் இருக்கிற மாதிரி நடிக்கிற மாதிரி தான் நடிப்பார். எந்த விதத்துலையும் மக்களிடம் வந்து என்னால் வந்து தவறான விஷயங்களை வந்து நம்ம சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கடைசி வரைக்குமே வந்து கரெக்டாக இருந்தார் எம்ஜிஆர். வாத்தியார்னு சொல்கிறாங்க, ஏன்னா வாத்தியாருங்கிற வந்து பாடம் சொல்லி கொடுத்தாரு, மக்களுக்கு எப்படி வாழணும்னு சொல்லி பாடம் சொல்லி. ஒவ்வொரு படத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பாடல்களில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தத்துவங்களை ஆட் பண்ணி அண்ணா அவர்களுடைய கொள்கைகளை சொல்லி மக்களுக்கு நல்ல வழியெல்லாம் சொல்லி எல்லா விஷயத்தையுமே மக்களிடம் வந்து புகுத்தி ஒரு பெரிய தலைவனாக தன்னோட வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார். அது மட்டுமல்ல, தன்னோட வாழ்க்கையில் அவர் நடித்த ஒவ்வொரு படத்துலையுமே இருக்கிற ஒவ்வொரு டெக்னீஷியனுமே வந்து பார்த்திங்கன்னா அவரால் பயன்படணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் முனைப்படவே இருப்பார். சில பேரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு வச்சுங்களேன், உடனே வந்து அவர் போய் பிடிச்சிட்டு போய் பார்க்க சொல்லுவாராம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ் ராகவன் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்துருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நல்லா நடிக்கிறதை பார்த்துட்டு போய் நீங்கள் போய் பிடிச்சிட்டு போய் கேட்டுங்க, நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு 15,000 போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 15,000 காசு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 50,000 என்னமோ தான் சம்பளம். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 சம்பளம் வாங்கிக்கணும் போய் டேரக்டர்கிட்ட போய் கேட்குறாராம். யார் இவர் போய் விஎஸ் ராகவன் போய் கேட்குறாராம். சொன்னாராம் டேரக்டர், என்னப்பா நீ வந்து 15,000 கேட்குற அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைங்க எம்ஜிஆர் சார் தான் போய் கேட்டுக்க சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே, சரிப்பா நான் போய் பிடிச்சிட்டு போய் கேட்டு வாங்கிக்கோ, நான் ஏன் கேட்குறேன்னு சொல்லி கேட்டேன்னு சொல்லி மட்டும் இந்த எம்ஜிஆர்ட்ட சொல்லிடுறாரு அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாருன்னா அவருடைய திறமையை பார்த்துட்டார் அப்படின்னா அந்த நேரத்துலேயே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணுவாராம். அந்த படத்தில் வர லாபத்தில் அது எப்படியுமே எம்ஜிஆர் வச்சு படம் எடுக்கிறப்போ வந்து அவங்க வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்க தான் போகிறாங்க. அதுலேருந்து இந்த அமௌண்ட் வந்து இந்த கலைஞனுக்கு நம்மளுக்கு இப்போயே செஞ்சிடணும், ஃப்யூச்சரில் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு கூடாது, அப்பயே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து முனைப்போடு இருப்பாராம். இதே மாதிரி எந்த டெக்னீஷியனுக்கு என்ன காசு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டால் கூட அந்த காசை வந்து தன்னோட சொந்த காசுலேருந்து கொடுப்பாராம். இன்னொரு மிகப்பெரிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் வீட்டுக்கு யாராவது ஒருத்தங்க சாப்பிட போனாங்கன்னா அவர் என்ன சாப்பிட்றாரோ அதே சாப்பாடு தான் அவர் வீட்டுக்கு வர யாராக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, தலைவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர் சாப்பிட்ற அதே சாப்பாடு தான் அவங்களுக்கும் போகுமா. இந்த பழக்கத்தை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. சிவாஜி அவர்களும் இதே விஷயத்தை ஃபாலோ பண்ணார். சிவாஜி சார் வீட்டுக்குள்ளே போனவங்களும் சரி, எம்ஜிஆர் சார் வீட்டுக்குள்ளே போனவங்களும் சரி சாப்பிடாம வெளியே வந்ததாக சரித்திரமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க பல பேர். அது இன்னும் கூட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சிவாஜி சார் வீட்டில் கூட. அந்த அளவுக்கு அவரை பற்றி யோசிச்சா கூட அவரை வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருக்க நல்ல குணங்கள் மட்டும், அவர் தன்னோட வாழ்க்கையில் செஞ்ச அத்தனை நல்ல விஷயங்கள் மட்டுமே தன்னோட கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்து காட்டிட்டு போனவர் எம்ஜிஆர். அதனால தான் நம்மளால் வந்து அவர் கிரிட்டிசைஸே பண்ண முடியல. எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுவோம்? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடிஞ்சால் தான் நம்மளால் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். அவரோட வாழ்க்கையிலேருந்து கற்றுக்க வேண்டிய சில விஷயங்களில் இதுவும் ஒரு விஷயம். நம்மளை பற்றி நம்மள 4 பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி வாழ்கிறது மேட்ரு கிடையாதுங்க. கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கே யோசிக்கிற மாதிரி வாழ்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். அதை நம்மளால் எல்லாருனாலையும் பண்ண முடியுமான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் ஜஸ்ட் முயற்சி பண்ணலாம். தலைவர்களை பற்றி நம்ம பல பேர் பேசுகிறதே இல்லை. இப்போ மீடியாக்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஓடிக்கிட்டு இருக்க ஒரு மீடியாவில் இருக்கோம். இது மாதிரி பெரிய பெரிய தலைவர்களை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லாமல் போயிடுச்சு நம்மளோட வாழ்க்கையில். கண்டிப்பாக இவரை பற்றிலாம் நம்ம இவரை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும், இவரை பற்றிலாம் யோசிக்கணும். நான் சொன்னது ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் தான். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, வெறும் வந்து படத்தில் மட்டுமே குடிக்காமல் சிகரெட் பிடிக்காமல் நடிச்சிட்டு போன ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது அவர். தன்னோட சொந்த வாழ்க்கையிலையும் எந்த பழக்கத்துக்குமே அடிமையாகாமல் வாழ்ந்துட்டு போனவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு தன்னுடைய நடிப்புக்காக தேவையான கத்தி சண்டை, அப்புறமேட்டு குத்து சண்டை, எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கற்றுக்கிட்டு கடைசி வரைக்குமே தன்னுடைய வாழ்நாளுடைய இறுதி நாள் வரைக்குமே பார்த்திங்கன்னா உடம்பு வந்து ஒழுங்காக வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு போனவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். அதை விட மிகப்பெரிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அரசியல்வாதியாக வந்து அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வந்து இன்ஸ்பயர் பண்ணி நம்ம பண்ணிக்க வேண்டிய விஷயம், இந்த காலத்து அரசியல்வாதிகளாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஒன்று இருக்குது. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவருடைய ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சட்டசபையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதலமைச்சராக இருந்த வந்து காமராஜர் அவருடைய உருவப்படத்தை வந்து வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த படத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டைலாக் எழுதணும், ஏதோ ஒரு வாசகம் எழுதணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொரு பேர் வந்து சஜஷன் பண்ணுறாங்க, இந்த கவிஞர் பண்ணிட்டோம், அந்த கவிஞர் பண்ணிட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு சொல்கிறாரு, இல்லை கலைஞர்கிட்ட சொன்னீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் இதுக்கு வந்து கரெக்டான ஆள், அவர்கிட்ட தான் போய் கேட்க. அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள்ட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு எம்ஜிஆர் அவர்கள். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் அவருடைய
ஃபோட்டோ வைக்க போகிறோம், அதுக்கு வந்து கீழே ஒரு வாசகம் எழுதி கொடுக்கணும், அதை நீங்கள் எழுதி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ கலைஞர் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவராக இருக்க கலைஞர் அவர்கள் கிளம்பி போய் எம்ஜிஆர் அவர்களுடன் சேர்ந்து இருந்து கீழே ஒரு டயலாக் எழுதுறாரு, உழைப்பே உயர்வு தரும் அப்படிங்கிற ஒரு டயலாக் எழுதுறாரு. இது வரைக்கும் காமராஜர் அவர்களுடைய ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பே உயர்வு தரும்னு எழுதியிருக்கும். அது வந்து கலைஞர் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்கள் கேட்டு எழுதிய அந்த வாசகம். அது பேர் தாங்க அரசியல் நாகரிகம். எம்ஜிஆர் அவர்கள் கேட்டதுக்காக வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல, அது பேர் தான் அரசியல் நாகரிகம். இன்னொரு விஷயம் கூட ஒன்று இருக்குது. ஒரு நாள் சட்டசபையில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியில் ஒரு சின்ன தவறு நடந்துருது. ஏதோ ஒரு மேம்பாலம் கட்டுறதோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன தவறு நடந்துருது. அந்த தவறு நடந்த அந்த அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா கருணாநிதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி அதை வந்து சட்டசபையில் வந்து வெளியிடுறப்போ எம்ஜிஆர் அவர்கள் எந்திரிச்சு வந்து பதில் சொல்கிறப்போ எம்ஜிஆர் அவர்கள் எந்திரிச்சு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாராம். அதுக்கு கருணாநிதி அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா எந்த எதிர்ப்புமே தெரிவிக்காத ஒரு வார்த்தை சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள். இது மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும்போது தான் எங்களை மாதிரி ஆள்கள் வந்து ஒழுங்காக ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா எம்ஜிஆர் அவர்கள். தன்னுடைய தப்பை பகிரங்கமாக சட்டசபையில் ஒத்துக்கிட்டார் எம்ஜிஆர் அவர்கள். என்னுடைய ஆட்சியில் தவறுகள் நடந்துவிட்டது, அந்த தவறை நான் திருத்திக் கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாராம். கலைஞர் அவர்களும் அதை ஏற்றுக்கிட்டு உட்கார்றாரு அந்த சட்டசபையில். இது அந்த சட்டசபையில் நடக்குது. எம்ஜிஆர் அவர்களும் கருணாநிதி அவர்களும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் இருக்காங்க, எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி தான். ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆட்சியில் வந்து ஏதாவது வந்து சந்தேகம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா எம்ஜிஆரே கேட்பாராம், கருணாநிதி அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணிலாம் கேட்பாராம், இந்த மாதிரி வந்து விஷயம் இருக்குது, இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிற விஷயத்தை கேட்பாராம். அதுக்கு கருணாநிதி அவர்களும் வந்து உதவி செய்வாராம். அது சாதாரண ஒரு பாண்டு கிடையாது ரெண்டு பேத்துக்குள்ளேயும். அந்த வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே இந்த பூசல்கள் இருந்தால் கூட அரசியல் நாகரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் டவுட்டெல்லாம் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா கருணாநிதி அவர்களை வந்து ஹெல்ப் பண்ணுவாராம். அதுதான் அரசியல் நாகரிகம். அந்த அரசியல் நாகரிகத்தை தான் இப்போ இழந்துட்டு வந்து நம்ம தவிச்சிட்ருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில். இப்படிப்பட்ட விஷயத்தோடு வாழ்கிற ஒரு தலைவனை வந்து இந்த காலத்தில் நம்ம சந்திக்கணும் எல்லாருமே வந்து அவளோட காத்துட்ருக்காங்க. அது நடக்குமா, இன்னொரு எம்ஜிஆர் அப்படிங்கிற விஷயம் வந்து சாத்தியமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது என்னால் சொல்ல தெரியல. ஏன்னா எனக்கு அந்தளவு பெரிய தகுதி கிடையாது. ஏன்னா நான் இந்த ஜென்ரேஷனில் கடைசி ஒரு 30 வருஷமாக வந்துட்டு இருக்க ஒரு சாதாரண மனுஷன் தான். எனக்கு எம்ஜிஆரை பற்றி கேள்விப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறனால மட்டும் தான் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பல அரசியல் தலைவர்கள் அவருடைய சமகாலத்தில் வந்து பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றி பல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு பேசிக்கான அந்தளவுக்கு அரசியல் அறிவுலாம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அதை மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். வாழ்ந்தால் எம்ஜிஆர் மாதிரி வாழணும், இல்லை எம்ஜிஆர் மாதிரி வாழ்கிறதுக்கு முயற்சியாச்சும் பண்ணணும், அல்லது எம்ஜிஆரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவரோட வாழ்க்கையிலேருந்து இன்ஸ்பயர் பண்ணியாச்சும் நம்ம வாழ கற்றுக்கணும் அப்படிங்கிற மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, பிடிக்கலைன்னா டிஸ்லைக் போடுங்க. தயவு செஞ்சு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜென்ரேஷனுக்கு பல பேருக்கு அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நானும் ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.